பிரியாணியா? எங்க? எப்போ? ஆம்சு செம்மையா வந்துச்சா? செம்ம மாசு. அப்பா ஜிம்முக்கு போக ஆரம்பிச்சிட்டா. ஆம்ஸை காட்டுறான், செஸ்ட்டை காட்டுறான், சோல்ஜரை காட்டுறான். நானும் வரட்டா? பரவாயில்லையே. ஆலோ குளிச்சு ஆலோ குளிச்சு ஆஸ்பத்திரியில் அந்த பூங்கா இருக்கு. பூங்காவை சுற்றி சுற்றி வருவியோ, ஓடி ஜாக்கிங் போகிறான். நான் ஆலோ குளிச்சு போட்டியில் நாக்கு சரியில்லைன்னு 2 நாள் அது ஒப்பு வரப்போ அதனால கிடையாது. இப்போதான் மாசம் அதனால நான் நம்ம நாக்கு தான் சரியில்லைன்னு சாம வெய்யா சாப்பிட்டு இருக்கேன். பார்த்துக்கோ. என்ன நூல் சாப்பிட்டாச்சா? பசீரு சாப்பிட்டாச்சு. சிக்கன் சாப்பிட முடிச்சதுதான். கம்பெனி கொடுக்க மாட்டேங்க எனக்கு. அதுலே கம்பெனி கொடுக்க மாட்டேங்க எனக்கு. ஒரு தயிர் வேணுமா? தயிர் வேண்டாமா? தயிர் காலி. நான் ஒன்று தான் வேணுது. வேண்டாம் ஏன் வேணும்? வேணும் வேணுமா? சீனி போட்டு குடிக்கிறதா கூட வாங்குறது. வாங்கிட்டு வரேன். என்ன இவ்வளோ நீளமா வெட்டி போட்டிருக்க முருங்காய? ரொம்ப நீளமா இருக்கு. ஒன்றும் இல்லை, உனக்கு வேண்டியது ஒன்றுமே இல்லை. ஒன்றுமே கிடையாது. குளிக்கிறாங்க. வா என்ன நூல்? நாருப்பா, முருங்கல் நார். இந்த தொலி இப்பவே சரி, ஒரு ஹெச்பி எடுத்து டெய்லி தயிர் சாப்பிடுங்களா? வர வச்சுக்கிட்டா இன்னைக்கு குத்தி சரி வர வச்சுக்க. கட்டி கலக்கி வச்சிருவா. சீனி ஊட்டதை வச்சுட்டு தருவோம். ஏன் மூணுங்க ஹெச்பி எடுத்து போனா பார்த்துக்கோ. ஆமாம் ஏப்பா ஹெச்பி எடுத்து போயிட்டா. மூக்கு சொல்லியம்மா சின்ன போப்பா போ 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 வீட்டுக்கு போ போ. எங்க போன நேட்ல எங்க கொடுத்த? பப்பு நைட்டு வீட்டுக்கு வரலையா? பப்பு எங்க அப்படியா? 5 ரூபா பெட்டி பண்ணாம கிடந்த. ஏ பப்பு கருவாடியாம பிடிக்க மாட்டேங்க. கருவாடில உப்பு வேணான்ட்டீல. உப்பு இருக்கு வேணான்ட்டீல. முதல்ல பொரிச்சனே. ஒரு நாள் சொல்றதா அதுக்காண்டி பொரிக்காம விட்டுருவியோ? ஏய் கத்திரி எடுத்தாங்க. தயிர் கொஞ்சம் சாப்பிட்டு சீனி போட்டு இவன் வாங்கி கொடுக்க மாட்டான். தயிரில் சீனி பிடி குடிக்க இவன்லாம் சரிப்பட்டு வர மாட்டான். பரேன் தான். எழுப்புல ஒரு ஆள் சத்தம் நீங்க
ம் டீ குடி சாப்பிடுறது. ஆ மத்தியானம் நைட் சாப்பிடும்போது மீன் கறி ஏதோ ஓட்டணும். கறியில் மீன் ம் கறி சாப்பிடுறது ஒரு பழம் வச்சுருவாங்க, ஆ கயிறு வச்சுருவாங்க, ம் சீனி ஒரு கிணத்துல வச்சுருவாங்க. ம் ஒரு சின்ன கிணத்துல ஒரு டேபிளும் ம் சீனி ஒன்று வைக்கிறாங்க. உப்பாக இருந்து பார்த்து சீனி ம் நான் தான் விட்டேன். சாப்பிட்றது சும்மா சாப்பிட்டேன், சும்மா விட்டேன். அப்புறம் அடுத்த இஞ்சி கையெடுத்து வர சீனியை ஊற்றி தயிரில் ஓட விட்டேன். ம் தயிரில் போட்டு சேத்துல ஊற்றினான். ம் நீங்கள் மறுநாள் இன்னொரு நான் ஒரு வாரம் மறுபடியும் ஒரு வாரம் போகிறதுக்குள்ள ம் நான் வரேன். சீனி முடிச்சா நல்லா இருந்துச்சு. ம் அதுதான் நான் வந்தது. ஒரே ஒரு நாள் தான் ஒரு சாப்பிட்டேன். சாப்பாடுக்கு முதலே தெரிவிக்கணும்னு போட்டுருந்தோம். காலையில் எல்லாம் சாப்பிட்டு நைட்டு காலையில் தெரிவிக்கணும். கொஞ்சம் சாப்பிட்டேன். திருச்சி தான் அங்கே சேர சாப்பாடு கொடுப்பாங்களா? சேர சாப்பாடு கொடுப்பாங்களா? ஃபோட்டோ வச்சுருக்காங்க. ஓ அங்கே சாப்பிட்றதுண்ணா. ஜெஸ்தா புளிக்குழம்புனா இந்த மொச்சக்கொட்டை தட்டைப்பயிறு ஏதாவது ஒரு கொண்டைக்குள்ள ஏதாவது கிடக்கணுமா? ஆ ம் வெறும் முருங்கை மட்டும் இருக்கு. புளி போகிறது இல்லை. நான் வாயை திறக்காம இருக்கேன். ஒருவேளை என் நாக்கு தான் சரியில்லைன்னு சொல்லுவியா? காரம் புளிப்பு நேரத்துலாம் சொல்லிட்டு காரம் இருந்தா எனக்கு புளிப்புன்னு தெரியுது, காரம் லைட்டாக தெரியுது. சரி நம்ம புதுசாக வாயை போட்டு சாப்பிடுவோம். ம் இன்னொரு விஷயம், கயிறு சாப்பிட கொஞ்சம் புளிக்குழம்பு கேட்பானுங்க. அதை மிஸ் பண்ணி சாப்பிட்றாங்களா? சாப்பிட்றாங்க. பார்த்தேன் இன்னும் லாஸ்ட்டில் ஒரு 2 செட்டு ஊற்றிருக்காங்க. எல்லாத்துக்கும் அப்படியா? சைடில் ஊற்றி பாரு. நம்ம தயிரில் நினைச்சிட்டு குழம்பு லாஸ்ட் வழி ஊற்றி பார்த்து நீங்கள் புளிக்குழம்பு வைக்கணும். ம் அது ஒரு இன்னும் ஒரு சில பேருங்க சாம்பார், ரசம், தயிர், மோர் எல்லாத்தையும் மொத்தம் மிக்ஸ் பண்ணி அடிச்சாடுறோம். ம் நல்லா இருக்கு மாசி. ம் ஆமாம். நான் இன்னைக்கு அந்த 2 குழம்பு இருக்கிறதோட தயிர் வச்சுதான் அப்படிதான் இருந்தாலும் மாமா சாப்பிட்றது குடிக்கிறேன். அது புளியும் இவங்க கையில் கொஞ்சம் கறி குழம்பு வேணும். உனக்கு நல்லா சாப்பிட நிற்கணும். கறி குழம்பு வச்சு கறி குழம்பு தயிர் அதுக்கு டெய்லி பிரியாணி வேணும். டெய்லி பிரியாணினா திங்கும். அதுக்கு டெய்லி பிரியாணி வேணும். இவனுக்கு டெய்லி குழம்பு வேணும், கறி குழம்பு வேணும். நெய்ச்சோத்தவங்க ஒத்திக்க மாட்டேங்கான அப்போ மாதிரி விரிச்சோத்துக்கு கறி குழம்பு ஊற்றி குழம்பு சோறு வச்சுக்கோங்க. படுத்திருக்கேன். பதுங்குவாங்க வந்துடும். குடிக்கிறீங்களா? பதுங்குவாங்க வந்துடும். கை வேண்டா, கை எரிவது வேண்டாம். நன்றி கிடைச்சிடணும். கொண்டு பேர் இந்த காலி பண்ணிடுவேன். கால் பண்ணுங்க. வேண்டாங்க. புளிக்கல இந்த அப்பளத்தெல்லாம் பிடிச்சாங்க நல்லா இருக்கும். ம் சாப்பிடுமா. கருவாடு பிடிச்சா நீங்கள் வேண்டாம் சொன்னதான் விட்டுட்டு அப்படின்ட்டு கருவாடு நல்லா ஊற போட்டுரு. உப்பு குறைஞ்சிடும். நைட்டே ஊற போட்டுரு. நைட்டு ஒரு சருகில் தான் பிடிக்கும்.
கேட்டேன். ஏதோ ஒன்று செய்து 4 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு. 16ஆம் தேதி பையன் அன்றைக்கி லாஸ்ட் நாள். 16ஆம் தேதி 11ஆம் தேதி கொடுத்துருந்தான். மாசி கொஞ்சம் காரம் போட்டியோ? கடைசி எம்மா பிரதி போட்டியில் நாக்கு சரியில்லைன்னு 2 நாளா. 2 நாள் அதுக்கு உப்பு வரப்போ அதனால கிடையாது. இப்போதான் மாசத்துல மட்டும் அதனால நான் நம்ம நாக்கு தான் சரியில்லைன்னு சாம வெய்யா சாப்பிட்டு இருக்கேன். பார்த்துக்கோ. இன்னைக்கு புளிக்குழம்பு கொஞ்சம் புளியும் அது மாசம் கொஞ்சம் வரப்போம். உப்பு அதில் காரம் கரெக்டாக இருக்குது புளிக்குழம்புல. இல்லை கொஞ்சம் புளி தூக்குது. ரொம்ப இருந்துச்சு கரைச்சி ஊற்றி. கொஞ்சம் தேங்காய் ஊற்றணும், தண்ணியாக இருக்குது. தேங்காய் ஊற்றினா இன்னும் டேட்டாக இருக்குது, அது புளிப்பு குறைஞ்சிடும். உங்களோட தான் கற்றுக்கணும். என்னங்கப்பா சரி இதெல்லாம் தின்னு பாரு. குழந்தைங்க ஒன்றும் செய்யாதப்பா, சாப்பிடுங்க. இடந்துடா. அதெல்லாம் ஒன்றும் தயிர் தானே, அது வெயில் நேரத்துக்கு சரியாக வந்துடும். ஏய் இனிப்பு தான் போட்டுருக்கு. பசில ஏய் பாசம் வேற இல்லை நீத்திக்க வைக்க வாங்க சும்மா சொல்கிறாங்க. இது வாங்கி இது கம்மி இது கம்மி ஓவரா சரி தான். இது கடையில் நிறைய கட்டு பேர் கரைச்சி கரங்கெல்லாம் என்ன போட்டு இல்லை சீனி இல்லை. இதுவே தயிருக்கு போடுற சீனி மட்டும் கொஞ்சம் கூட போடணும். 4 கிலோ போட்டு போகுது. 4 கிலோ போ நானு பா நல்லா தயிர் சாப்பிட தயிர் அப்போ வை. பார்க்குறது இப்போ தாவி இங்கே வத்தலாம் அவங்க போயிடும். ஒரு பால் போயிட்டாங்கன்னா ஒரு ஊற்றி வச்சா. ஆமாம் அப்படி செஞ்சு அதான் டெய்லி தயிர் சாப்பிடுல. நல்லா வெயிலடியாக இருந்துச்சு மறுபடியும் அது வந்துடுச்சு. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நோன்பு 13 தேதி 14/3/2025. என்ன சாப்பாடு சாப்பிட்டாலும் சரி, கடைசியாக இந்த தயிரில் சுகர் போட்டு சாப்பிட்ற டேஸ்ட் இருக்கு வேறு லெவல். அதே இந்த வெயிலுக்கு வந்து இந்த மாதிரி தயிர் சாப்பிட்றது நல்லா இருக்கும். உண்மையிலே சொல்ல போனால் இந்த தயிர் சாப்பிடும்போது பேசவே தோண மாட்டேங்குது. இதை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஆஹா தயிர் காலியாகிடுச்சு இல்லையே அப்படின்னு தான் ஃபீல் ஆகுதே தவிர, அதுக்கப்புறம் தான் பேசவே தோணுதே தவிர, இது இருக்கும்போது பேச தோண மாட்டேங்குது. சாப்பிட்ரு ஏன்னா நாக்கு அவ்வளோ ருசியை கேட்குது. முடிஞ்சு ஓகே கைஸ், இன்றைக்கி சகர் சாப்பாடு என்ன அப்படின்னு பார்த்துடலாமா? இன்றைக்கி வந்து சகர் சாப்பாடு ஒயிட் ரைஸு, முருங்கைக்காய் புளிக்குழம்பு. அதாவது அதில் கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, அப்புறம் இந்த தட்டைப்பயிறு, மொச்சக்கொட்டை இதெல்லாம் போட்டு புளிக்குழம்பு வச்சாங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். என்னவோ தெரியல, வெறும் முருங்கைக்காய் மட்டும் இருந்துச்சு. முருங்கைக்காய் கொஞ்சம் நீளமாக வர போட்டுருந்தாங்க. ஓகே, அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருந்தது. ஒயிட் ரைஸு, புளிக்குழம்பு, அப்புறம் மாசி. எஸ், ரொம்ப நாள் ஆச்சு மாசி சாப்பிட்டு. மாசி வந்து இந்த வெங்காயம்லாம் போட்டு சூப்பராக பண்ணி வச்சுருந்தாங்க. அப்புறம் அது நல்லா இருந்துச்சு. அண்டு ஃபைனலாக வந்து நம்ம சைடிஷ்ஷு என்னென்னா 2 ஊறுகாய் வச்சுருந்தாங்க. அப்புறம் வந்து வடகம், அப்பளம். இதில் வந்து ஊறுகாய் வந்து இன்றைக்கி டச் பண்ணவே இல்லை. ஏன்னா குழம்பு வந்து புளிக்குழம்பு அப்படிங்கிறனால ஊறுகாய்க்கு வந்து எங்கள் வேலை இல்லாமல் போயிடுச்சு. சரி ஓகே, டைம் ஆகிடுச்சு. இன்னும் 2 நிமிஷம் தான் இருக்குது. அதுக்குள்ளே தண்ணியை குடிச்சு முடிச்சிடலாம். பரீனே, இந்தம்மா நோம்புக்கல இன்னைக்கு. ஏன் நேற்றே வந்து அப்படியே படுத்து சுருங்கி படுத்திருந்த பரீனு?
ஏன் நோன்பு வைக்கல? நேற்று என்னாச்சு உனக்கு? கிறக்கிடுச்சோ? ஸ்கூல்லேருந்து வந்து அப்படி படுத்துட்டிய? என்ன செஞ்சு? வேற என்ன செஞ்சு? சரி, வேற உங்க கூட சேர்ந்த பசங்க பொண்ணுங்களாம் வந்து இது வச்சுருக்காங்களா? நோன்பு வச்சுருக்காங்களா? ம் வரேன்னு சரி, தூங்கு தூங்கு. மதரசா போகணும்ல பர்வீன்? மதரசா போகணும்ல? எந்திக்க வேண்டாமா? 5:30க்கா? சரி. நோன்பு திறக்கைக்காக வந்து பள்ளிவாசலுக்கு வந்தாச்சு. பள்ளிவாசலில் தான் வந்து உட்காந்துருக்கோம். இன்றைக்கி நோன்பு திறக்க என்னென்ன அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா சேம் எப்பவும் போல் கஞ்சி, வாட்டர் பாட்டிலு, ஜூஸு அண்டு சைடிஷ்ஷு அண்டு ஒரு உளுந்த வடை. இதுதான் வந்து இன்றைக்கி நோன்பு திறக்கிறதுக்காக பள்ளிவாசலில் ஏற்பாடு செய்யப்பட்ட ஒன்று. என்னாச்சுடா? சரி, ஓகே. எங்க 5 பேரா? நோம்பு திறக்கலையா? உட்கார்றா. நீ இதில் வரவே இல்லைடா. ஜூஸு 2 வச்சுருக்காங்க, நான் வைக்க சொல்லலை, அதுவே இருந்துச்சு, அப்படியே வந்து உட்காந்துட்டேன். இப்போ என்ன, நீ உனக்கு இன்னொரு ஜூஸ் குடிச்சிக்க, அவ்வளோதானே? ஆமாம் ஆமாம் ஆமாம். புரியல. ஏதோ அரைக்குறையா எனக்கு புரியுதுடா, நானும் சரி சரின்னு சொல்லுதான். பிரியாணியா? எங்க? எப்போ? நேற்று நம்ம சகர் சாப்பிட போனோம்ல, அந்த இடத்துல வந்து நேற்று பிரியாணி கொடுக்குறாங்களாமா சொல்றான். அவர் வந்தாரா? தடியா இருக்காது. நாளைக்கு போகணுமா? நாளைக்கு என்னது சார்? அப்படியா? நாளைக்கு பிரியாணி அப்படி இப்படி தம்பிள்ஸ் பண்ணணுமோ? ஆம்ஸு செம்மையாக வந்துச்சே. ஜிம்முக்கு போகிறானாங்க, ஜிம்முக்கு போகிறான், ஆம்ஸ் போகிறான். செம்ம மாசு. அப்பா ஜிம்முக்கு போக ஆரம்பிச்சிட்டா. ஆம்ஸை காட்டுறான், செஸ்ட்டை காட்டுறான், சோல்ஜரை காட்டுறான். நானும் வரட்டா? பரவாயில்லையே. பாட்டு கேட்டுட்டே ரன்னிங் பண்ணுறானாமா? அப்படியா? ஆலோ குறிச்சி. ஆமாம்.
ஆலோகுறிச்சி ஆஸ்பத்திரியில் அந்த பூங்கா இருக்கு, பூங்காவை சுற்றி சுற்றி வருவியோ, ஓடி ஜாக்கிங் போகிறான் ஆலோகுறிச்சி, ஷூ கட்டிட்டு ட்ரௌசர் போட்டு ரைட்டு பனியன் போட்டு நல்லா ரன்னிங் போகிறேன்.